திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வேலம்பட்டியில் கோபிநாத் என்பவர் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வேலம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவரது மனைவி செல்வி. இவர்களுக்கு கோபிநாத் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இருவருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. மகள் கௌசி சென்னையில் படித்து வருகிறார். கோபிநாத் டிப்ளமோ படித்துவிட்டு தோட்டத்தில் விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு சொந்தமான வீடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தாலுகா அம்பாயிபாளையம் கிராமத்தில் இருக்கிறது. பாலசுப்ரமணியன் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டதால் செல்வியும் கோபிநாத்தும் தோட்டத்தில் உள்ள குடிசை வீட்டில் தங்கி விவசாயம் பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் மகன் கோபிநாத் வேலம்பட்டி கிராமத்தில் வயலில் உள்ள வீட்டின் முன்பு வாசலில் நேற்று இரவு படுத்து உறங்கியுள்ளார். நள்ளிரவில் சிறுநீர் கழிப்பதற்காக அவரது தாயார் செல்வி வெளியே வந்து பார்த்தபோது கட்டிலில் தனது மகன் கோபிநாத் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து சத்தம் போட்டு இது அருகே இருந்தவர்களை அழைத்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து தண்ணீரை ஊற்றி அணைப்பதற்குள் அவர் முற்றிலுமாக எரிந்து விட்டார். கோபிநாத் உடல் முற்றிலுமாக எரிந்த நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முசிறி போலீஸ் டிஎஸ்பி சுரேஷ்குமார், தாப்பட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் அனந்த பத்மநாதன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் நேரில் சென்று சடலத்தை கைப்பற்றி கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு இருக்கின்றனர். திருச்சியில் இருந்து வந்த தடவியல் நிபுணர்கள் கொலை நடந்த இடத்தில் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். வாசலில் படுத்து உறங்கிய விவசாயி மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவமாக இருக்குமா அல்லது அவர் எதனால் இறந்தார் என்பது குறித்தான தற்போது விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றனர். வாசலில் படுத்து உறங்கியவர் திடீரென எரிந்து உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சிந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.